ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு புதுசாக பகவதி அம்மன் போட போகிறோம். அது கன்னியாகுமரி அம்மன் சொல்லலாம், பகவதி அம்மன் ரெண்டுமே சொல்லலாம். இது பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன். இது நான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எல்லாமே சொல்ல போகிறேன். நான் ஆக்சுவலி இது நம்ம பேசிக் பீட்ஸில் போடுவோம்ல, 4 மணி பூ 4 மணி பூ பண்ணி அந்த மாதிரி டைப் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம பெருமாள் போட்ட மாதிரி இந்த மாதிரி இது கலர்ஸ் மட்டும் நம்ம எண்ணி இது பாதம், புடவைகள், அப்புறம் விளக்கு, மாலை, அந்த மாதிரி நம்ம எண்ணி போட போகிறோம். அவ்வளோதான் இது வித்தியாசம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல்லாக இந்த பேசிக் பீட்ஸில் போடுற இந்த பர்ஸு மாடல் அதுதான் போட போகிறோம். போட்டிங்கன்னா இது ஃப்ரேம் பண்ணி வச்சிங்கன்னா இது காலத்துக்கும் அப்படியே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். பீட்ஸ் கண்ணாடி போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இது அம்மன், இது பகவதி அம்மன் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரப்போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே இந்த கலர் எடுத்திருக்கேன், பச்சை கலர் எடுத்திருக்கேன். மாலைக்கு ரெட்டு இது மாதிரி நான் கொடுக்கலான்னு இருக்கேன். பாருங்க, 1 2 3 4 5 6 7 லைன். ஃபஸ்ட்டு 7 லைன் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாலைக்கு ஆரம்பிக்குது பாருங்கள். அம்மன் படத்தில் இந்த கீழே மாலை ஆரம்பிக்குது. இந்த மாலையில் நான் பச்சைக்கு பதில் ரெட்டு கொடுத்துருக்கேன். ரெட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் போடலாம். அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த 3 லைனுக்கு ரெட்டு கொடுத்துருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். இது இந்த பேசிக் பீட்ஸில் போடணும்ல, 4 3 அதே தான். இது நான் நிறைய இதுள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். 4 மணி பூ தான் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு 4 மணிக்கு கொடுத்துட்டு அப்புறம் 2 மணி 1 மணி 2 மணியில் 1 மணி விட்டுட்டு 3 மணி ஃபுல்லாக கோத்துட்டு வரணும். இப்போ நான் 2வது லைன் வரேன். 2வது லைனில் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், 1 2 7வது லைனில் ஒரு சிவப்பு பண்ணி கோத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டு, நீங்கள் எந்த கலர் வேணால் சாய்ஸ் எடுத்துருக்கீங்க. நான் கிளிப்பச்சை எடுத்திருக்கேன். இது மாலைக்கு 1 2 3 4 5 6 7 7வது லைனில் ஒரு பச்சை கொடுத்துருக்கேன் இந்த மாலைக்கு. இப்போ நான் 2வது லைனு வரேன். அதே மாதிரி 7வது லைனில் ஒரு ரெட்டு, அதுக்கப்புறமா இந்த 4 மணி பூ 1 2 3 இது மாதிரி 22 லைன் போட்டுட்டு 23வது லைனில் ரெட்டு போட்டிருக்கேன். திருப்பி 7 இங்கே 7 மணி அப்படியே விட்டுருக்கேன். இப்போ அடுத்த லைன் வரேன். அடுத்த லைன் இந்த மாலை கிட்ட வரும்போது எப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே நம்ம இந்த பேசிக் பீட்ஸில் போடுவோம்ல, 3 செகண்ட் லைன் வரும்போது 1 மணியில் விட்டுட்டு 2 மணி கோக்கணும். ஏன்னா ஏற்கனவே 2 மணி ஒயரில் இருக்குது. இப்போ 2 மணி கொத்தா போதும். எல்லாம் 4 மணி பூ தான். இந்த இது ஃபுல்லாக நம்ம பகவதி அம்மன் கன்னியாகுமரி அம்மன், பகவதி அம்மன் எது வேணால் சொல்லலாம். அது ஃபுல்லாக நம்ம இந்த பூக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம் அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக வரும். அம்மன் சூப்பராக வரும், நல்லாயிருக்கும். போட்டு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 மணி. இப்போ நான் இங்கே வரும்போது எப்படின்னு சொல்கிறேன். இந்த லைன் போட்டுறேன். இதே மாதிரி 1 மணியில் விட்டுட்டு 2 மணி போட்டுருவாங்க. நான் கிட்ட வரும்போது இந்த பூ மாலைக்கு வரும்போது சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7வது லைன் 1 2 3 4 5 6 7 7வது லைனு 7வது லைனில் இந்த பாருங்கள் 2 மணி பச்சை மணிக்கு பதில் ரோஸ் மணி கோக்குறேன். இப்போது இதில் வெளில விட்டுடலாம். இதில் இப்போ 1 மணியில் விட்டுட்டு இப்போ இதில் 1 மணியில் விட்டு மாலைக்கு நுனி பகுதி இது. இப்போது 2 சிகப்பு மணி கோக்குறேன். பாருங்கள், 2 சிகப்பு பண்ணி கோக்குறேன். இப்போ நம்ம பக்கத்தில் விட்டுட்டு
இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சிகப்பு மணி, ஒரு பச்சை மணி. இங்கே ஏன்னா 1, 2, 3 மாலைக்கு போனேன் வந்து 3 இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு சிவப்பு, ஒரு பச்சை. ஒரு சிகப்பு, ஒரு பச்சை கோக்குறேன். பாருங்க இப்படி வரும். இப்போ அடுத்த பகுதி நம்ம இப்போ வந்து அடுத்ததுல ரவுண்ட் வந்து பகவதி அம்மனுக்கு வந்து பீடம் வைக்க போகிறோம். பீடம் கால் பகுதியில் பீடம் வந்து வைக்க போகிறோம். அது எத்தனை மணின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து கீழே வந்து இப்போ இந்த பகுதி செய்ய போகிறோம். இந்த பகுதியில் நம்ம இங்கே வந்து 5 லைன் விட்டுருவோம். 5 லைன் பச்சை லைன் போட்டு இது வந்து 12 லைன் நம்ம வந்து இந்த பீடம் வைக்க போகிறோம். ப்ளூ கலரில் பீடம். அதே மாதிரி இந்த இடத்துல 5 மணி விட்டு அதுக்கப்புறமா மாலை போடணும். இந்த 5 மணி அதுக்கப்புறம் விட்டு அதுக்கப்புறமா இப்போ போட்டுக்க இந்த மாலை வந்து போட போகிறோம். இப்போ நம்ம 5 லைனை விட்டுட்டு 5 4 மணி பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் 12 மணி போடலாம். இப்போ நான் 5 பச்சை கலர் போட்டு உங்களுக்கு லைனில் வரேன். பாருங்கள், இப்போ 1 4 மணி போட்டாச்சு. இப்போ 5வது லைனில் இந்த பீடத்துக்கு நான் ப்ளூ கலர் வைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பீடத்துக்கு சாமி பீடத்துக்கு நம்ம வந்து ப்ளூ கலர் வைக்க போகிறேன். 4 லைன் முடிச்சுட்டேன். 5வது லைனில் 2 ப்ளூ மணி கோக்கணும். காலில் இருக்கிற பீடத்துக்கு இப்போ 2 மணி கோக்குறேன். இதே மாதிரி கோத்துட்டு வாங்க. இப்போ நான் அதான் இப்போ போடுறேன். ஒன்று, 2, 3, 4 மணி போட்டு 5வதுலேருந்து இது ப்ளூ கலர் மணியை இதே மாதிரி கிராஸாக 13 லைன் போட்டு வந்துடுறேன். நீங்களே போட்டு வாங்க. பாருங்க, இது வந்து பகவதி அம்மனுக்கு காலில் 1 2 3 1 2 3 2 மணி எல்லோ போடுறேன். அதே மாதிரி இன்னொரு காலுக்கு 2 மணி மஞ்சள் மணி. பாருங்க, இதே மாதிரி கால் பாதத்துக்கு நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன்.
இப்போ ஒரு மஞ்சள் மணி, ஒரு ப்ளூ மணி. இப்போ வந்து அடுத்தது 2 ப்ளூ மணி, இங்கே பச்சை மணி கோலுங்க, இங்கே சிவப்பு மணி. இதே மாரி இந்த சைடு நம்ம என்ன கோத்துருக்கோமோ, இது மாலைக்கு பச்சை 2வதுலேருந்து இப்போ பச்சை கோத்துருக்கேன். அதே மாரி இந்த சைடு நம்ம என்ன கோத்துருக்கோமோ, அது பாருங்க 3 விளக்குக்கு இது. அதே மாரி இந்த சைடு மாலைக்கும், விளக்குக்கும் வரணும். நான் இந்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் காமிக்கிறேன். பாருங்க, இப்போ பாதம் நம்ம பண்ண போகிறோம். அது மஞ்சள் 2 மணி, 3 லைன் மஞ்சள் கொத்துக்கலாம். இதெல்லாம் இந்த பேசிக் பீட்ஸ் 4 மணி பூ தான். ரெண்டு மணி, அடுத்தது இப்போ 2 மணி, மூணு லைன் மஞ்சள் மணி போட்டுருங்க. அதுக்கப்புறமா இடையில விட்டு இங்கே 3 மணி, இங்கே 1 மணி, இங்கே ப்ளூ மணி விட்டு மஞ்சள் மணி. இப்போது ப்ளூ மணி. அடுத்தது பாருங்கள், இந்த லைனில் வந்து 2 மஞ்சள் மணி கொத்துட்டு இப்போ ஒரு மஞ்சள் ஒரு ப்ளூ மணி கோக்கணும். 4வது லைனில் ஒரு மஞ்சள் ஒரு ப்ளூ கோக்கணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கே ப்ளூ போட்டு இதே மாதிரி ஒரு கடைசியில் ஒரு மஞ்சள் ஒரு ப்ளூ இதே மாதிரி இந்த சைடும் கோக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பகவதி அம்மனுக்கு இந்த விளக்கு மாலை, இந்த காலுக்கு பீடம், இது பீடம் போட்டு இது வந்து இப்போ வந்து புடவை வந்து சாரீ இப்போ போட போகிறேன். இந்த மாலை இப்போ வந்து பார்க்கலாம், எல்லாமே 4 மணி பீட்ஸ் தான். நம்ம எண்ணி எண்ணி போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாலை இந்த சைடு எப்படி இருக்கோ அதே தான். இப்போ வந்து இந்த புடவையோட பாகம் வந்து கால் முடிச்சிச்சு. இப்போ புடவையோட பார்டர் இப்போ வருது. இப்போ வந்து இந்த பார்டர் வந்து வைலட் கலர், அடுத்தது வந்து ஆரஞ்சு, அப்புறம் பச்சை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக போட்டு அழகாக ஃப்ரேம் பண்ணலாம். அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து மாலைக்கு வந்து பாருங்கள், இப்போ வந்து 2 ரோஸ் மணி கேட்குறோம். 2 ரோஸ் மணி மாலை,
இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே வரும். இது வந்து விளக்கு. விளக்குக்கு வந்து எல்லோ மணி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். நடுப்புற ஒரு குங்குமம் வைக்கிற மாதிரி, மஞ்சள் வைக்கிற மாதிரி, அதே மாதிரி நீளமான சரவிளக்கு வரும். அதுக்கு இப்போ மஞ்சள் வரணும். இப்போ நம்ம ரோஸ் கோக்கலாம். ரோஸு 2 மணி. எல்லாம் நம்ம அது படத்தை பார்த்துட்டு எப்படி வந்து நீங்களும் அதே மாதிரி பிரிண்ட் அவுட்டு நான் இதுக்கு பகவதி அம்மனை காமிக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லாட்டி நீங்கள் இது பண்ணிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள். பண்ணிவிட்டு எண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைனுக்கு இத்தனை வரும்னு சொல்லிட்டு அதே ரிப்பீட் தான் ஆகும். கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். போட்டிங்கன்னா அந்த பெருமாள் மாதிரி இதுவும் அம்மனும் பகவதி அம்மனும் சூப்பராக இருக்கும். எந்தெந்த மணி இதுக்கு டைம் தான் கொஞ்சம் ஆகும். நம்ம டெய்லி ஒரு 5 லைன் போட்டு வச்சுனோம்னா முடிச்சிடலாம் ஒரே மாதத்தில். டைம் கிடைக்கும் போது போட்டு போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ரோஸ் மணி, ஒரு பச்சை மணி. இந்த பார்டரில் பச்சை வருது, ஆனால் ரோஸ் இந்த லைனில் வரும், ஒரு பச்சை வரும். ஒரு ரோஸு, ஒரு பச்சை. நான் இந்த கலர் அழகாக கலர் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, உங்கள்கிட்ட என்ன நிறைய கலர்ஸ் எது இருக்கோ அதை வச்சு பேக்ரவுண்டு எது கரெக்டாக மேட்ச் ஆகுமோ அதை பார்த்து கொடுங்க. பாருங்கள். இந்த மாதிரி வரும். பக்கத்தில் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே கூட இது போடலாம். ஈஸி தான். பிகினர்ஸ்லாம் இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். படம் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அப்படியே பிரேம் போட்டு வச்சோம்னா சூப்பராக காலங்காலத்தும் கிடக்கும். இப்போ ஒரு பச்சை, ஒரு ப்ரௌனு. இந்த விளக்கு. பச்சை, ப்ரௌன் கலரு. இப்போ பாருங்கள். இப்போ மேலே அந்த இடத்துல வந்து குங்குமம் மஞ்சள் வைக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருப்போம். அதனால அந்த இடத்துல நான் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு மணி எல்லோ. இப்போது ஒரு எல்லோ, ஒரு ப்ரௌனு. ஒரு எல்லோ கலரு, ஒரு ப்ரௌன் கலர். பாருங்கள். இந்த மாதிரி வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 3 வந்து பச்சை கலர். நான் இது பாருங்கள், இந்த லைன் இது மாதிரி முடிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்த லைன் வந்து பிடிச்சிட்டு இந்த பார்டர் அதே இந்த மாதிரி புடவைக்கு பார்டர் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த லைனை நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன்.